Assalamu alaikum students. Okay. So last section la pathina complex number exercise 2.3 exercise 2.4 நம்ம பார்த்த 2.3 ல நமக்கு வந்து எல்லா சம் முடிஞ்சிச்சு 2.4 ல வந்து டோட்டலா வந்து 3 சம்ஸ் நம்மளால முடிக்க முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே எக்ஸசைஸில் நமக்கு வந்து 4th சம்மில் இருந்து 7th சம் வரைக்கும் டோட்டலாக வந்து 4 சம்ஸ் இருக்குது. இன்ஷால்லா ஈஸியாக இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ உங்களுக்கு என்னமோ வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், சாட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வரைக்கும் வாய்ஸ் கிளியராக இருக்கா? 1 செகண்ட் ஒரு வாட்டி ரிப்ளை பண்ணிடுங்க, நான் கிளாஸ் ஆரம்பிச்சிடுறேன். வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு ரிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ரார், ஹாரிஸ், அமீன் அண்ட் வசீர் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஓகே ஃபைன். The complex number u, v, w are related by 1 by u equal to 1 by v plus 1 by w. If v equal to 3 minus 4i and w equal to 4 plus 3i, find u in the rectangular form. Hello students, my voice உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாய்ஸ் கேட்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் UVW இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 by u equal to 1 by v plus 1 by w என்ன பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு v உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் w உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கொடுத்துட்டு u உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்ம்? எனிஒன் கேன் யூ ரிப்ளை த ரெக்டாங்குலர் ஃபார்ம்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கலாம்? நீங்க ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்டாங்குலர் ஃபார்ம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? யாரோ சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. வெரி குட். x plus iu. அப்ரார், வெரி குட். அப்ரார் மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ரிஸ்வின் நினைக்கிறேன், ஐ திங்க் முகமது அப்ரார். எஸ் எஸ், வெரி குட். எக்ஸ் பிளஸ் ஐஒய், எக்ஸ் பிளஸ் ஐயூ, நோ ப்ராப்ளம். வதாசிம், வசீர், வெரி குட் வெரி குட். ஓகேங்களா. அப்போ ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா நமக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் அல்லது ஏ பிளஸ் ஐபி இல்லைன்னா வந்து சம்திங் ஒரு ஐ வச்ச டேம் வரணும். இல்லைன்னா ஜீரோங்கிறது கால்ட் அஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஏன் சார் ஜீரோ இல்லை வந்து நம்பர் 3 வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம் சொல்லலாம்? ஏன்னா 0 ஐன்னு அது பக்கத்தில் இருக்கிறதுனால அது ரெக்டாங்கிள் ஃபார்ம் நம்ம டினோட் பண்ணி வச்சுங்களா. அப்போ இங்கே பாருங்க நமக்கு வந்து 1 by u ஈக்குவல் டு பாருங்க 1 by u equal to 1 by v plus 1 by w. இதெல்லாம் என்ன பண்ண நான் லிங்க் பண்ண போறேன். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 1 by v கண்டுபிடிங்க, 1 by w கண்டுபிடிங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த இடத்துல v ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல 1 by vங்கிறது என்னவா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விங்கிறது வந்து இங்க அதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கேன்னு உனக்கே தெரியும். z equal to a plus ib, அது பக்கத்துல ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்போ இதை வச்சு லிங்க் பண்ணுங்க பாப்போம். வின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 by u என்னவா இருக்கும்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, தெரிஞ்சது ரிப்ளை, நோ ப்ராப்ளம். 3 plus 4i. எஸ் அப்ரார், வாட் இஸ் த மீனிங் ஃபார் 1 by v? 1 by v னா என்ன மீனிங்? என்னது சொல்ல வருது? வின்னு கொடுத்துட்டாங்க, 1 by v னா என்ன? So my question, what is the 1 by v? 1 by v na enna? Very good, very good. Yes, Vasir, very good. And very good. Sadim, very good. Superb. Very good. It's called as inverse. அப்போ ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஹிண்டை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களா இல்லை நீங்களா யோசிச்சிங்கன்னா தெரியல. ஸோ ஃபேன்டாஸ்டிக், வெரி குட், நல்லா யோசிச்சிருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறேன். நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், இன்வெர்ஸ் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 1 by u equal to 1 by v plus 1 by w. நான் 1 by v தனியா பண்ண போறேன், 1 by w வந்து நான் தனித்தனியா பண்ண போறேன் பாருங்க. அப்போ 1 by v equal to 1 by 3 minus 4i. ஓகேங்களா. இன்ட் நல்ல கவனிங்க, டினாமினேட்டர் நம்ம எப்போ என்ன இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடாது. அதனால அதனுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அப்போ 3 minus 4i உடைய காஞ்சுகேட் 3 plus 4i divide by 3 plus 4i. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதணும் பாருங்க. ஸோ 3 plus 4i divided by, ஸோ டினாமினேட்டர் வந்து எப்படி இருக்கும், a plus b into a minus b. அப்போ a square minus that means of 3 square minus 4 square பண்ணா 16.
அகைன் வந்து I into I is called as I square. I square is called as -1. ஓகேங்களா? அப்ப நமக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போறேன். அப்போ 3 + 4i டிவைட் பை, ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 9 + 16 = 25. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலா ரைட் சைடுல இருக்கு பாருங்க, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. நான் டேரக்டா இந்த ஸ்டெப்ல இருந்து எழுதினா கூட போதும் நமக்கு. அப்ப நம்ம டேரக்டா வந்து இது இன்வர்ஸ்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பாருங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும் v யோட ஆன்சர் 3 - 4i. அப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்டெப்ல இருந்து பாருங்க, அப்ப அதனுடைய கான்ஜுகேட் வந்து 3 + 4i டிவைடட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் இஸ் கால்ட் as 3 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் -4 ஸ்கொயர். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 25. நமக்கு இந்த ஸ்டெப், இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த ஸ்டெப்பே நமக்கு போதுமானது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிருக்கேன். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். அடுத்து நமக்கு என்ன வேணும், 1/v யோட ஆன்சர் வேணும், 1/w யோட ஆன்சர் வேணும். அப்போ 1/w = 1 டிவைட் பை 4 + 3i இன்ட்டு அதனுடைய கான்ஜுகேட் வந்து 4 - 3i டிவைட் பை 4 - 3i. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ நம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியா நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஆன்சர், 4 - 3i டிவைடட் பை, ஸோ இதை வந்து a + b × a - b ஃபார்முலா படி நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுனா 9 - 16 × i² மீன்ஸ் -1. ஸோ நியூமரேட்டர் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப ஆன்சர் 9 + 16 = 4 - 3i டிவைட் பை 25. அப்ப நமக்கு 1/v யோட ஆன்சரும் தெரியும், 1/w யோட ஆன்சரும் தெரியும். நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்கன்னா 1/u = 1/v + 1/w. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 1/v யோட ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்கோம் 3 + 4i டிவைட் பை 25 அண்ட் பிளஸ் 1/w யோட ஆன்சர் பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 4 - 3i டிவைட் பை 25. ஓகே, இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா ரியல் நம்பரையும் தட் மீன்ஸ் ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுங்க, இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் 7 + i டிவைட் பை 25. ஓகேங்களா? நமக்கு வந்து எந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 1/u உடைய ஆன்சர் தான் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 7 + i டிவைட் பை 25. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த 1/u இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா u ஓட ரிசல்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 1/u ல இருந்து u கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன பேர்? நல்லா கவனிங்க. v ல இருந்து 1/v னா ஒரு ஆன்சர் பண்ணீங்க, நான் அப்படி ரெசிப்ரோக்கலா போறேன். அப்போ 1/u ல இருந்து நான் u கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம் உங்க சாட் பாக்ஸ்ல. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். 1/u ல இருந்து நான் u கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதை நீங்க எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? யாரோ ரிப்ளை பண்ணிருக்காங்க. வெரி குட். எஸ் குமார், வெரி குட். வசீர், அப்துல் ஜப்பார், குட், வெரி குட், சூப்பர். இஸ் கால்ட் அஸ் த இன்வர்ஸ். ஓகேங்களா? அப்போ v கொடுத்துட்டு 1/v னா அது வந்து v யோட இன்வர்ஸ். 1/u கண்டுபிடிச்சு நம்ம u கண்டுபிடிக்கிறதா இருந்தா அது 1/u உடைய இன்வர்ஸ் தான் நமக்கு வந்து u ன்னு ஆன்சர். ஓகேங்களா? நம்ம டைரக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றோம் பாருங்க. அப்ப நம்ம u வேணும் அப்படிதானே? அப்ப இந்த இதை பாருங்க, நான் u எழுதிக்கிறேன். u டைரக்டா எல்லாமே ஸ்டெப் நேரா எழுதிட்டேன் பாருங்க. u = சோ அப்ப இத வந்து ரெசிப்ரோக்கலா மாத்தினீங்கன்னா என்ன வரும், 25 டிவைட் பை 7 + i. சோ இந்த 7 + i வந்து டினாமினேட்டர்ல இருக்குதுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் பண்ண போறேன். ப்ராடக்ட் நீங்க பண்ணீங்கன்னா 25 × 7 - i அப்படி இருக்கும். சோ கீழ வந்து a + b × a - b. சோ i² ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ ஒரு மைனஸ் வரும். அப்ப என்னவா மாறிடும், நமக்கு +1 சேஞ்ச் ஆயிடும். அப்ப ஆன்சர் 25 × 7 - i டிவைட் பை 15. 1 டைம்ஸ் ஆன்சர் என்ன வரும், 2 டைம்ஸ். அப்ப ஆன்சர் 7 - i டிவைட் பை 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க உங்க சாட் பாக்ஸ்ல. ஸோ ரொம்ப சிம்பிள் சம். ஸோ ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க்ஸ் சம். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு உங்க சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்கும் ஆடியபிளா இருக்கா? என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுவும் ரிப்ளை பண்ணிடுங்க. இன் கேஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா எனக்கு உடனே வந்து என்ன பண்ணுங்க, இன்டிமேஷன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்த சம் மூவ் பண்ண போறோம் பாருங்க. ஸோ ஈஸியான சம் தான், லிசன் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபார்முலால வந்து நம்ம வந்து ஒரு 3 இதை நம்ம படிப்போம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை இங்க இருந்து படிக்க போறோம் பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 அண்ட் சப்டிவிஷன் 3. ஸோ z இஸ் த ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z = z bar. ஸோ என்ன சொல்றாங்கன்னா z வந்து ஒரு ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா, இஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட்டா இருந்துச்சுன்னா z-ம் z பாரும் நம்ம எப்படி இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரிசல்ட்ல படிச்சிருக்கோம். இந்த ரிசல்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். z கவனிங்க, z நமக்கு a + ib. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன பண்ண போறோம்னா, வாட் இஸ் த ரியல் பார்ட்?
ரியல் பார்ட்னா இது என்ன சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் a plus ib? நீங்க ரிப்ளை பண்ணுங்க பாப்போம் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த ரியல் பார்ட்? ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். ஏ ஓகே. இப்போ இதே கொஸ்டின் இருந்து நல்லா கவனிங்க. Z இஸ் ரியல் அப்படின்னா அப்ப நம்ம Z எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Z இஸ் ரியல் அப்படின்னா யாரை மட்டும் எழுதணும், யாரை விட்டுறணும்? இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் இசட் வந்து ரியல் மட்டும் சொல்றேன் அப்படிங்க, ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அப்ப இசட் வந்து ரியல்னா அப்போ எப்படி இருக்கணும்னா லிசன் பண்ணுங்க. அப்போ இசட்டோட ஆன்சர் எப்படி இருக்க போகுது? வெறுமனையா நமக்கு ஏ மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா பக்கத்துல ஐ இருந்தாதான் அதுக்கு இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வெறுமனையா ஏ மட்டும் இருக்கு, நமக்கு இமேஜினரி பார்ட் இல்லைன்னா அதுக்கு பேரு ரியல் பார்ட். சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. இப்போ z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபின்னு ஒரு நம்பர் இங்க எழுதியிருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எழுதியிருக்கேன். வாட் இஸ் z பார்? எல்லாம் ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் z பார் ஆஃப் z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபி? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்ப நமக்கு சாரி வசீர், ஓகே உனக்கு ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, அப்புறம் ரிப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் ரிப்ளை பண்ணி. வெரி குட் வெரி குட். அப்போ z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபினா நமக்கு z பார் ஈக்குவல் டு a மைனஸ் ஐபி. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்க போறேன். அதே மாதிரி பாருங்க. z ஈக்குவல் டு a அப்படின்னா வாட் இஸ் z பார்? இப்போ ரிப்ளை பண்ணுங்க. z ஈக்குவல் டு a வாட் இஸ் z பார்? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க யாராச்சும் ஒரு ஆள். கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா வெரி குட். அப்ரார் வெரி குட். அமீன், ஜப்பார் ஐ திங்க் Amin is wrong, Jabbar good, Abdul Har is wrong, Atik wrong, and Muthukumar wrong, Harun wrong. So what is the correct answer? Reply பண்ணுங்க. இன்னொரு சான்ஸ் தரேன். So correct answer பண்ணுங்க ஒரே நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் அப்ரார், வெரி குட். ஹாரூன் இஸ் மைனஸ் ஏயா வரும், கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, பார்த்து ரிப்ளை பண்ணுங்க. z ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுத்துருக்கேன். வாட் இஸ் z பார்? ஜப்பார் வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஜப்பார் வந்து கரெக்டா ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஆன்சர் வந்து கரெக்ட். அண்ட் அத்தி a இன்வர்ஸ். ஸோ வாட் இஸ் a இன்வர்ஸ்? a இன்வர்ஸ் பத்தி நான் பேசவே இல்லையே. I think z bar is called as a conjugate. What is the answer, Mr. Atik? Basir, very good, super. And Haris right, Atik right. So இப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபினா அதனுடைய காஞ்சுகேட் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? எப்படி எழுதணும்னா இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அதை மட்டும் மாத்தணும். ஆனா இந்த இடத்துல z ஈக்குவல் டு a இருக்கு அப்படிதானே. அப்ப இந்த இடத்துல இமேஜினரி பார்ட்டே நமக்கு கிடையாது. அப்ப இமேஜினரி பார்ட்டே இல்லைன்னா z பார் என்னவா தான் இருக்கும்? இஸ் கால்ட் அஸ் ஏயா தான் இருக்கும், ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்றோம். z ஆன்சர் a, z பார் ஆன்சர் a. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஃப்ரம் 1 and 2 மேல இருந்து எப்படின்னா z-ம் z பாரும் சேமா இருக்கனால ஹென்ஸ் ப்ரூவ். ஈஸியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் பாருங்க. z ஈக்குவல் டு ஏனா அப்போ z பாரும் என்னவா தான் இருக்கும்? ஏயா தான் இருக்கும். therefore z-ம் z பாரும் சேம். எப்போ z-ம் z பாரும் சேமா இருக்கும்? z இஸ் கால்ட் அஸ் ரியலா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரிஞ்சுதானே? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரிஞ்சுதா? ஹாரூன் வாய்ஸ் கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், குட் குட் குட், தேங்க்யூ. ஓகே ஹாரூன், ஓகே ஃபைன். இப்போ கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் நீங்கள் டவர் உள்ள இடத்த கொஞ்சம் வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே கிளியராக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2 பாருங்க. அதே செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் டிவைட் பை 2. ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் டிவைட் பை 2. அப்படிங்க கவனிங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரைட் ஆன்சர் இருக்காங்கல்ல, ரைட் ஆன்சர்ல இருந்து இந்த சம் நான் ப்ரூவ் பண்ண போறேன், சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம z-க்கு பதிலாக நானா ஒரு வேல்யூ எடுக்கேன். நீங்க a பிளஸ் ஐபி எடுக்கலாம், இல்லை z ஈக்குவல் டு x பிளஸ் ஐஒய், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் நம்பர்ல மட்டும் எடுத்துறாதீங்க, வேரியபிளா எடுத்துங்க, சரிங்களா? u பிளஸ் IW எப்படினாலும் நீங்க எடுத்து நோ ப்ராப்ளம். அப்போ வாட் இஸ் z பார்? இதோட z பார் என்ன இருக்கும்னா இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன இருக்கோ அதோட சைனை நீங்க மாத்துங்க. அப்போ z பார் ஈக்குவல் டு x மைனஸ் IY மாறிடும், சரிங்களா? இப்போ நமக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்குன்னா z பிளஸ் z பார் டிவைட் பை 2. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண போறோம் பாருங்க. z பிளஸ் z பார் டிவைட் பை 2னா அப்ப z உடைய ஆன்சர் x பிளஸ் IY, z பாரோட ஆன்சர் x மைனஸ் IY. ஸோ இப்போ இந்த பிளஸ் IYயும் மைனஸ் IYயும் கெட் கேன்சல். இது ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2x டிவைட் பை x. அப்போ நமக்கு 2x டிவைட் பை 2, அப்போ நமக்கு 2
2 get cancel மீதி ரிமைனிங் ஆன்சர் x. இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இந்த xக்கு என்ன பேர்? இந்த z இருக்கலாங்கல்ல, அந்த zல z ஈக்குவல் டு x பிளஸ் iy இருக்கு. அப்போ இந்த xக்கு என்ன பேர்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம் உங்க சாட் பாக்ஸ்ல. xக்கு என்ன பேர்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல xக்கு இந்த இடத்துல என்ன பேர்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் ஜப்பார், வெரி குட், சூப்பர், கரெக்டா ரிப்ளை பண்ணி. சதீம், வெரி குட். ஜப்பார், வெரி குட். Mr. Wasir, Z bar is wrong, I think. Very good. Harun, right. Atik, right. Very good. It's called as a real part. அப்போ இந்த இசட்ல எக்ஸ்ங்கிறது யாரு? ரியல் பார்ட்டா மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப எழுதணும் பாருங்க, எப்படி எழுதணும் பாருங்க. இந்த இடத்துல இஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சம் புரிஞ்சுதா பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இசட்டுக்கு பதிலாக நம்மளா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சூஸ் பண்றோம், அது இசட் பாரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணி நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு வேரியபிள் வரும். அந்த வேரியபிள்ல ஐ இருக்காது. ஐ இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரியல் பார்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்தது பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க எப்படி இதே மாதிரி தான் பண்ண போறோம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? இசட்டையும் இசட் பாரையும் சப்ராக்ட் பண்ணி 2ஆல நான் டிவைட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப அதே ப்ரொசீஜர், லெட் இசட் உடைய ஆன்சர் அண்ட் இசட் பாரோட ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் சம்ல படிச்சதுனால டைரக்டா எழுதிட்டேன். இப்போ நமக்கு ரைட் ஆன்சர்ல பாருங்க என்ன இருக்கு? இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2. அப்போ இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2 இசட் ஆன்சர் அண்ட் இசட் பாரோட ஆன்சர் நான் மைனஸை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். அப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கெட் கேன்சல். அப்போ ஐஒய்யும் இந்த ஐஒய்யும் நீங்க கூட்டிங்கன்னா 2iy. ஸோ 2 கெட் கேன்சல். அப்போ மீதி ரிமைனிங் ஆன்சர் வந்து ஐஒய்ன்னு இருக்கு. அப்போ ஐஒய்ன்னு இருந்தா இந்த இசட்ல இந்த ஐஒய்க்கு என்னப்பா பேரு? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் த ஐஒய் ஃபார் த z equal to x plus iy? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்க சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. உங்க சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐஒய்னா என்ன பேரு? வெரி குட் ஜப்பார், ரைட். முத்துக்குமார், ரைட். Yes, Sadeem and Abrar, very good. Another, yes, Amin, very good. Yes, Rafiq, good. Very good. Very good answer. Haris, very good. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேருன்னா இமேஜினரி பார்ட்னு பேரு. எழுதுனா இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை 2 ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் இசட். ஸோ நமக்கு வந்து எப்படினாலும் ப்ரூஃப் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நமக்கு, இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை இந்த செம்ம புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா செம்மே புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த 3 சப்டிவிஷனுமே புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, Muthukumar, how many yes? Okay, fine. Haris, Abrar, very good. Thank you. So move to the next sum. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் நான் அடுத்த ஸ்லைட் போக போறேன், கவனிச்சிங்க. ஸோ எல்லா சம்மே ஈஸியா இருக்கும். அப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க அடுத்து. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6. Find the least value of the positive integer n. சரிங்களா? இப்போ n-க்கு பதிலா நான் ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போறேன். எதுக்கு சார் அப்படின்னா, for which square root of 3 plus I the whole power n. Number 1, real and purely imaginary. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல n-க்கு பதிலா நான் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணா இந்த நம்பர் தட் மீன்ஸ் root 3 plus I whole power n வந்து பியூரா ரியலா மாறும், பியூரா இமேஜினரியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் a purely real, வாட் இஸ் a pure image அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பியூர் ரியல்னா ஐ இல்லாம, தட் மீன்ஸ் இமேஜினரி பார்ட் இல்லாம இருந்தா அது பியூர்லி ரியல்னு சொல்லுவாங்க. பியூர்லி இமேஜின் என்ன அர்த்தம்? ரியல் பார்ட் இல்லாம இருந்துச்சுன்னா, ஐ மட்டும் வச்சு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பியூர்லி இமேஜினரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க, கவனிச்சே வாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணுக்கு பதிலாக எனக்கு கரெக்டான ஆன்சர் இப்போ தெரியாது. எனக்கு என்ன நம்பர் சூஸ் பண்ணா ரியலா வரும், பியூர்லி இமேஜினரியா வரும் தெரியாது. நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு வேல்யூவா சூஸ் பண்ண போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணேன். சரிங்களா? அப்ப எண்ணுக்கு பதிலாக நான் 1 அப்ளை பண்ணா ஸ்கொயர் கியூப், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பிளஸ் I the whole power n. ஸோ இந்த ஹோல் பவர் 1 என்ன ஆன்சர் வந்து அதே தான் வரும். அப்போ ஆன்சர் √3 + I. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நமக்கு என்னெல்லாம் சேர்ந்துருக்கு? ரியல் பார்ட்டும் இருக்கு அண்ட் இமேஜினரி பார்ட்டும் தனித்தனியா இருக்கு. ஓகே, ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் எப்படி இருக்கு நமக்கு இருக்கிறதுனால இது வந்து பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு. சாரி, ரியல் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா அந்த ரியலை வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பியூர் கூட சேர்ந்து. ஓகே, பியூர்லி ரியல். ரியல் மீன்ஸ் ரியல் மட்டும் தான் அர்த்தம். சரிங்களா? ஜப்பார் மட்டும் கேளுங்க, ரியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இமேஜினரி பார்ட் வரக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, அப்ப இந்த இடத்துல ரியலும் இமேஜினரியும் சேர்ந்து இருக்கிறதுனால எண்ணுக்கு பதிலாக 1 நம்ம சூஸ் பண்ண முடியாது.
இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 அப்ளை பண்ணுங்க சரிங்களா. அப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i the whole square. அப்போ என்ன ஃபார்முலா, a + b the whole square ஃபார்முலா அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா a square + b square + 2ab சரிங்களா. ஸோ நான் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னாங்க பாருங்க, ஸோ இதனுடைய ஆன்சர் ஸ்கொயர் பண்ண சொல்ல ஆன்சர் 3 மாறும். இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன வரும், -1 வரும் சரிங்களா. அப்போ 3 - 1 is called as 2 சரிங்களா. அப்போ நமக்கு இந்த i வச்ச டைம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கும். அப்போ ஆன்சர் i 2√3. அப்போ இந்த கடைசி ஆன்சர்ல நமக்கு வந்து ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால இது பியூர்லி ரியல், இது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது சரிங்களா. இது அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த நம்ம சூஸ் பண்ண போறோம். அப்ப அடுத்த நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணியாச்சு, n-க்கு பதிலா 2 அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல n-க்கு பதிலா 3 அப்ளை பண்ண போறேன். அப்ப n-க்கு பதிலா 3 அப்ளை பண்ணா root of 3 plus I the whole power 3 இருக்கு போகுது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், a plus b the whole cube formula அப்ளை பண்ணனும். what is the a plus b the whole cube formula, a cube plus 3a square b plus 3ab square plus b cube சரிங்களா. அப்ப அந்த ஃபார்முலா படி என்ன பண்ணிருக்கேன், இந்த இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். a cube னா √3 cube plus a 3 into a square b 3 into √3 the whole square into I plus 3ab square 3 into √3 into I square means b square plus b cube னா i cube. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. ஸோ √3 ஹோல் கியூப் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 3√3 வரும். அண்ட் அகைன் வந்து இந்த √3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3. ஸோ 3 into 3 ஆன்சர் 9 வரும். ஆன்சர் இந்த இடத்துல i ஸ்கொயர் மீன்ஸ் -1, இந்த இடத்துல i கியூப் மீன்ஸ் நமக்கு என்ன வரும், -i ஒரு டேம் வரும். ஸோ இதை ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அப்போ √3i 3√3 plus 9i minus 3√3 minus i வரும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் 3√3யும் நெகட்டிவ் 3√3யும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல இந்த 9i இருந்து நீங்க வந்து ஒரு ஐயை நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து 8i வரும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாது, ரியல் நம்பர் கிடையாது. ஏன்னா இதுல i மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுக்கு பேரு பியூர்லி இமேஜினரி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க நான் என்ன நினைச்சிருக்கேன், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவன் ரியல் தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ண சொல்ல எனக்கு வந்த நம்பர் என்னன்னா பியூர்லி இமேஜினரி தான் வந்திருக்கு சரிங்களா. அவன் பியூர்லி இமேஜினரி தான் ஃபர்ஸ்ட் கிடைக்குது, நோ ப்ராப்ளம் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல ஐ மட்டும் இருக்குது, அது பக்கத்துல +8 +9 +5 +3 +√2 மைனஸ் சம்திங் என்னமோ ஒரு நம்பர் கிடையாது. அப்படின்னா இதுக்கு என்ன பேரு, இது பியூர்லி இமேஜினரின்னு பேரு சரிங்களா. அவன் பியூர்லி இமேஜினரியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், நமக்கு ரியலா மாறணும், இது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த பார்ட் ரியலா மாறும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எனி ஒன் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அதாவது 8i இருக்குல்ல, இப்ப நான் i வந்து i இருக்கு, நான் இதை வந்து ரியலா மாத்தனா என்ன பண்ணலாம், ரியல் நம்பரா மாத்தணும். அப்படின்னா இத பவர் நான் என்ன போடலாம், நீங்களே ரிப்ளை பண்ணுங்க. பவர் நான் என்ன போட்டா i வந்து ரியல் நம்பரா மாறும். ரியல் நம்பர் மீன்ஸ் i இருக்க கூடாது. வெரி குட் அப்ரார், குட், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அனதர் யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்க. அதாவது -i இருக்கு, ஹோல் பவர், வெரி குட், சூப்பர், அத்திக் ரைட் ஆன்சர். அனதர் பர்சன், குட், வெரி குட். நெக்ஸ்ட் பர்சன் யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்க. ஐ போட்டிருக்கேன், வெரி குட் ரஃபீக், வெரி குட், வெரி குட் அப்ரார், வெரி குட் ஃபென்டா. அப்ரார் வந்து கடைசி ஆன்சர் பண்ணிட்டாங்க, வெரி குட். நமக்கு என்ன பண்ணணும், அந்த ஐக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் போட சொல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்கொயர் போட சொல்ல நமக்கு என்ன வரும், -1 நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல நான் ஹோல் ஸ்கொயரா என்ன பண்ண போறேன், கன்வெர்ட் பண்ண போறேன். ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ண சொல்ல நமக்கு இந்த ஐ வந்து ரிமூவ் ஆயிரும். அப்ப நான் இந்த 8iக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டா இந்த √3 + i the whole power 3க்கு நான் ஸ்கொயர் போட்டா அப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்னவா மாறிடும், நமக்கு வந்து 6ஆ மாறிடும். ஸோ அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க -64. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன் பாருங்க இந்த இடத்துல. ஸோ என்ன பண்றேன், n-க்கு பதிலாக 6 நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன். அப்ப n-க்கு பதிலாக நீங்க 6, நீங்க 5 and 6 சாரி 4 5 6 நீங்க அப்ளை பண்ணணும். நான் டைரக்டா என்ன பண்றேன், எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப n-க்கு பதிலாக நீங்க 6 போடுங்க. அப்ப √3 + i ஹோல் பவர் 6 எப்படி எழுதலாம் பாருங்க, √3 + i the whole cube ஹோல் பவர் ஸ்கொயர் எழுதிட்டு ஸோ இந்த ஹோல் கியூபோட ஆன்சர் 8i. ஸோ இந்த 8i நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64 into i ஸ்கொயர், i ஸ்கொயர் மீன்ஸ் -1, ஆன்சர் -64. அப்போ என்ன ஆன்சர்னா, நான் n-க்கு பதிலாக நான் 3 சூஸ் பண்ணீங்கன்னா இந்த √3 + i the whole power n-ங்கிறது வந்து பியூர்லி இமேஜினரியாவும், n-க்கு பதிலாக நான் வந்து 6 சூஸ் பண்ணீங்கன்னா இந்த √3 + i the whole power n வந்து என்ன பியூர்லி ரியலாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ நான் கடைசி இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. அபு ஹுரைரா என்ன, ஓகே அபு ஹுரைரா, ஸோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, ரிப்ளை பண்ண ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்ன
நான் 45 மினிட்ஸில் முடியும்னு சொன்னால் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணது பிரச்சனை கிடையாது. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே வந்து அதே டயத்தில் இருக்கும். சரிங்களா? இன்ஷால்லா வந்து எனக்கு முடிஞ்ச உடனே கால் பண்ணுன்னா அவனுக்கு ரிப்ளை பண்ணு இன்ஷா. சரிங்களா? ஓகே. அமீன் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லா சம்லையும், எல்லா எக்ஸாம்லையும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, குட். வசீர் குட். ஹாரிஸ் குட். அமீன் தேங்க்யூ. ஸோ மற்ற எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. எல்லாமே ரிப்ளை பண்ணலாம். 17 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 15 மெம்பர்ஸ் இருக்கீங்க. 15 மெம்பர்ஸும் கேட்குறீங்கல்ல, 15 மெம்பர்ஸ் ரிப்ளை பண்ணலாமா நீங்களாகவே? ஓகே தேங்க்யூ ஹாரூன், தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. அந்த ஒன்றில் 2 சப்டிஷன் இருக்குது. ஓகே, அதோட என்ன பண்ணால் இன்ஷால்லா நம்ம இந்த செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா. சரிங்களா? பாருங்கள். ஸோ நமக்கு இன்னும் வந்து 20 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். என்ன இருக்குது? ஷோ தேட் சப்டிஷன் 1 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is a purely imaginary. அப்போ என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா, இந்த மொத்த டேமும் நமக்கு என்ன சொல்றாங்க, இது வந்து பியூர்லி இமேஜினரி, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பியூர்லி இமேஜினரினா வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா, இசட், தட் மீன்ஸ் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ஒரு பார் போட போறேன். அந்த பார் போட்டோன்னா அந்த ரிசல்ட் வந்து மைனஸ் இசட்னு வந்துச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, அப்ப நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் என்ன பேர் கொடுக்க போறேன், லெட் இசட்னு எடுத்தேன். ஓகே, இது நேம் கொடுக்கல அவங்க, நான் இசட்னு எடுத்துக்கிட்டேன். இசட் ஈக்குவல் டு 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 எடுத்துட்டேன். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், பார் போட போறேன். ஓகே, நான் எனக்கு இந்த பார் போட்டா ஆன்சர் நமக்கு என்ன வரணும், மைனஸ் இசட்னு கொண்டு வரணும். மைனஸ் இசட் கொண்டு வந்துட்டீங்கன்னா இது பியூர்லி இமேஜினரியா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன், இசட் பார். அப்ப இந்த மொத்த எதுக்கும் பார் போட்டேன். சரிங்களா? அப்ப இந்த மொத்த எதுக்கும் பார் போட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த பாரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் தனித்தனியா நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். அப்போ இந்த நடுவுல மைனஸ் வந்து மாறுமா மாறாம இருக்குமா, மைனஸ் அப்படி இருக்குமா பிளஸ்ஸா மாறுமா, ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். இந்த வேல்யூ வந்து இந்த பாரை வந்து ரெண்டுக்குமே தனித்தனியா பிரிச்சு கொடுக்க சொல்ல மைனஸாவே இருக்குமா இல்ல பிளஸ்ஸா இருக்குமா, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. மைனஸாவே இருக்குமா இல்ல பிளஸ்ஸா இருக்குமா? நாட் சேஞ்ச். வசீர் மைனஸ். அப்துல் ஜப்பார் பிளஸ் ஏ மாறும், பிளஸ் ஆ மாறும். ராங் மிஸ்டர் அப்துல் ஜப்பார். பிளஸ்ஸா மாறுமா? ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? மாறாது. வெரி குட் ரஃபீக். ஹாரிஸ் வெரி குட். மைனஸ் அப்படிதான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி படி Z1 அண்ட் Z1 மைனஸ் Z2 ஹோல் பார் நீங்க போட்டீங்கன்னா Z1க்கும் Z2க்கும் தனித்தனியா பார் கொடுத்தீங்கன்னா அது மைனஸ் எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த உள்ள பார் இருக்கு, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மனுஷங்க. அப்ப நான் எழுதி காட்டுறேன் பாருங்க அடுத்த ஸ்டெப்ல. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் வந்து அப்படிதான் இருக்கு. நான் தனித்தனியா என்ன பண்ணியாச்சு, பாரை வந்து ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பார் ரிமூவ் பண்றா இருந்தா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள இந்த பிளஸ்ங்கிறது எதுவா மாறும், ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைனா நமக்கு சேஞ்ச் ஆயிரும். நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதனுடைய கான்ஜுகேட் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 2 minus I root 3 whole power 10. அப்ப இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த பாரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் சேம் டைம் இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ்ஸா மாறிட்டு இந்த பார் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு நம்பர்லயும் காமனா ஒரு மைனஸை வெளியெடுத்தனா லிசன் பண்ணுங்க. அப்ப இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து நான் ஒரு மைனஸ் எடுக்கும். தட் மீன்ஸ் ஆஃப் இந்த மைனஸ் நான் வெளியே கொண்டு போறேன், இந்த மைனஸ் வெளியே கொண்டு போறேன். அண்ட் இங்க இருந்து நீங்க மைனஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முன்னால ஒரு பிளஸ் இருக்கனால மைனஸ் போடலாம். அப்ப நான் மைனஸ் வெளியே எடுத்தனா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளஸ் ஆகும், செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஆகும் மாறிடுவாங்க. அப்ப இந்த டேர்ம் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த Z கூட கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும், சேமா இருக்கும் பாருங்க. 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 ரெண்டுமே சேமா இருக்கும். அப்ப முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு மைனஸ் இசட்னு சொல்லலாம். அப்ப இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேரு, இஸ் கால்ட் அஸ் பியூர்லி இமேஜினரி. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் குட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. எஸ். ஒய் ஏன் தெரிய மாட்டேங்குது? அது எல்லாத்தையும் தெரியுதுல்ல ஸ்க்ரீனு. யாருக்கும் ஸ்க்ரீன் தெரியாம இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஸ்க்ரீன் யாருக்கும் தெரியாம இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்க்ரீன் யாருக்கும் தெரியாம வியூவபிளா இல்லாம இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் விசிபிள். நோ சார், நோ சார். எல்லாத்துக்குமே தெரியுது ஐ திங்க். ஸோ கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நெட்வொர்க் உள்ள இடத்த வந்தீங்கன்னா இன்ஷால்லா கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து 7ல் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐ கேன் சி த ஸ்க்ரீன். ஓகே ஃபைன், தேங்க்யூ.
ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 7ல சப்டிவிஷன் 2. ஓகேங்களா, இதோட இந்த செக்ஷன் முடியுது இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம வந்து 4 சம் பார்க்கணும் ஆரம்பிச்சோம், 4 சம்மையும் முடிக்க போகிறோம். சரிங்களா, பாருங்க ஹோம்ஒர்க் தானே இன்ஷா அல்லாஹ், அது வந்து ப்ராப்பராக நம்ம நீங்கள் முடிச்சு அனுப்பிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7ல சப்டிவிஷன் நம்ம 2 பார்க்க போகிறோம். பாருங்க கொஸ்டின் நம்பர் 7 சப்டிவிஷன் 2. 19 minus 7i divided by 9 plus i the whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12 is real அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத்த பார்ட்டும் வந்து ரியல் பார்ட்டா இல்லையான்னு கேட்டுங்க. அப்போ என்ன அர்த்தம், நான் இசட் இந்த நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இசட்னு எடுத்துக்கங்க, இதுக்கு நான் பார் போட்டிங்கன்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் இசட் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா இதுக்கு என்ன பேர், இஸ் கால்ட் அஸ் த பியூர்லி ரியல் பார்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டினோட் பண்ண முடியும். அப்ப நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய சிக்கலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கு. அப்ப நமக்கு டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இல்லாத மாதிரி முதல்ல என்ன பண்ணுவோம், அதை வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சம் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் 19 minus 7i divided by 9 plus i வந்து நான் டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இல்லாத மாதிரி அதனுடைய காஞ்சுகேட்டால மேலையும் கீழே, தட் மீன்ஸ் ஆஃப் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்னு. ஸோ தெரியாதவங்க தனியா கேளுங்க, இன்ஷால்லா ஈஸியா இருக்கும். பாருங்க நான் ப்ராடக்ட் பண்ணி இங்க எழுதிருக்கேன். சரிங்களா, அப்ப 19 9ம் i கூட மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. -7 9 கூடயும் -7 i கூட நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா மேல ஒரு ரிசல்ட் வரும். அண்ட் டினாமினேட்டர் கீழே பாத்தீங்கன்னா a plus b and a minus b, இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் 81 -1 வரும். சரிங்களா, இது நீங்க ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் 164 - 82i divided by 82. ஸோ அப்ப நியூமரேட்டர்ல நமக்கு 82 காமனா வந்து எடுக்க முடியும். அப்ப 82 காமனா எடுத்தீங்கன்னா 2i மற்றும் பிராக்கெட் குள்ள இருக்கும் டிவைட் பை 82. ஸோ 82 get cancel, remaining answer 2 - i மட்டும் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த 19 - 7i divided by 9 plus i உடைய ரெக்டாங்கிள் ஃபார்ம் தான் 2 - i. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு இந்த 2 - iல டினாமினேட்டர்ல நமக்கு எனிதிங் நம்பர் இருந்தா பிரச்சனை கிடையாது. நமக்கு டினாமினேட்டர்ல எது கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது. அப்போ இது வந்து நமக்கு போதுமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 20 - 5i டிவைட் பை 7 - 6i என்ன பண்ண போறேன், நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். இந்த டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இல்லாம சேஞ்ச் பண்ணா அதனுடைய என்னது காஞ்சுகேட் நம்பரால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் 20 வச்சு இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, அந்த -5 வச்சு இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் வரும். ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கு. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் 140 + 85i - 30 into the i square means -1 divided by 85. இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 140யும் இந்த -30 இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் மாதிரி +13 மாறும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 170 + 85i divided by 85 வரும். சோ இந்த ரெண்டுக்குமே காமனா நீங்க 85 எடுத்தீங்கன்னா சோ 85 get cancel, ஆன்சர் 2 + i வரும். அப்ப இந்த 20 - 5i divided by 7 - 6i ஓட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 + i ஒரு ரிசல்ட் வச்சுங்களா. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய டேம் வந்து என்ன பண்ணிட்டேன், டினாமினேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இல்லாத மாதிரி மாத்திட்டேன். அப்ப எடுக்கிற பாருங்க இந்த மொத்த டேமுக்கு நான் z எடுத்துட்டேன். சரிங்களா, அப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், z ஈக்குவல் டு நான் ஃபர்தரா வந்து இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் எழுதியிருக்கேன். 20 - 5i divided by 7 - 6i ஓட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் எழுதியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இந்த z இருக்கு, இந்த z பார் வந்து அப்ளை பண்ண போறேன். அப்ப z பார் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சோ அதே ப்ரீவியஸ் சம்ல மாதிரியே பண்ண போறேன். அப்ப இந்த பாரை ரெண்டுக்குமே தனித்தனியா உடைச்சு கொடுத்தீங்கன்னா நடுவுல உள்ள பிளஸ் சைன் அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த பாரை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு இந்த பாரை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறும், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்போ 2 + i the whole power 12 plus 2 - i the whole power 12. ஸோ அப்போ இந்த நம்பரையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, சேமா இருக்கு. லொகேஷன் தான் மாறி மாறி இருக்கு பாருங்க. 2 - i the whole power 12 வந்து இங்க செகண்ட் இருக்கு, ஆனா இங்க 2 - i the whole power 12 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, பிளஸ் 2 + i the whole power 12 வந்து இங்க வந்து எங்க இருக்கு, செகண்ட் இருக்கு. இங்க 2 + i the whole power 12 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா நடுவுல பிளஸ் இருக்கனால நமக்கு வந்து எந்த நம்பர் எந்த லொகேஷன் தான் நோ ப்ராப்ளம். அப்ப z ஈக்குவல் டு z பார் ஈக்குவல் டு z வந்ததுனால இது வந்து என்னவா இருக்கும், இஸ் கால்ட் அஸ் பியூர்லி ரியலா இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் நல்லா புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்க சாட் பாக்ஸ்ல இந்த சம் புரிஞ்சுதான் ரிப்ளை பண்ணுங்க. எஸ் அபரார் தேங்க்யூ, அத்திக் தேங்க்யூ, சதீம் தேங்க்யூ, முத்துக்குமார் தேங்க்யூ, ஹாரிஸ் தேங்க்யூ, ரஃபிக் தேங்க்யூ, அபு ஹுரைரா வெரி குட் தேங்க்யூ, அமீன் தேங்க்யூ. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஃபைன். அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ரியல் அண்ட் இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்றான்னு சொல்றாங்க, நம்ம பார் அப்ளை பண்ணுவோம். இப்போ கொஸ்டின் கேட்கலாம் சார், அப்போ நான் z ஈக்குவல் டு z பார் கொண்டு வந்தாலும் ஓகே தான்.
சரிங்களா? இசட் பார் ஈக்குவல் டு இசட் கொண்டு வந்தாலும் ஓகே தான். அப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார் கொண்டு வந்தாலும் ஓகே தான். சரி, இப்ப எப்படினாலும் கொண்டு வரலாம். ஆனா நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா நல்லா ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த சம்ம வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து எக்ஸர்சைஸ் 2.4 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்வொர்க் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.3ல இருந்து 2.8 சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அன்னைக்கே கொடுக்க வேண்டிய ப்ராப்ளம். ஸோ இது கொடுக்க முடியல. ஸோ எல்லா சமயம் முடிச்சாச்சு சரிங்களா? இதே ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் எதுல இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல இருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலா சென்ட் பண்ணுங்க. ஸோ இதுல என்னமோ டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ நான் கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு இங்க இண்டிவிஜுவலா வந்து என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து கால் பண்ணி கூட எனக்கு கேட்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.